சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருப்பத்தூர் கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடந்தது. கலெக்டர் தர்பகராஜ் தலைமை வகித்தார். திருப்பத்தூர் அடுத்த புத்தகரம் பகுதியைச் சேர்ந்த தேவன் மனைவி பாப்பாவும் அவர் உறவினரும் நாயை கூட்டி வந்தனர். எதற்காக நாயை கூட்டி வந்தீர்கள் என கலெக்டர் கேட்டார். அவரிடம் மூதாட்டி கூறியதாவது, என் கணவர் இறந்து விட்டார், பிள்ளைகள் இல்லை, வீட்டில் தனியாக வசிப்பதால் பாதுகாப்புக்காக நாயை வளர்த்து வருகிறேன். எங்கு போனாலும் அது கூட வரும். நேற்று காலை வழக்கம் போல் நாயுடன் நிலத்திற்கு சென்றேன். வழியில் மாட்டு இறைச்சி கடையை பார்த்ததும் நாய் கடையை நோக்கி ஓடியது. கடை அருகே சென்ற நாயின் தலையில் இறைச்சி கடைக்காரர் தீபக் கத்தியால் வெட்டினார். உடல் மீதும் ஒரு வெட்டு போட்டார். நாய் தலையில் ஆழமாக வெட்டு விழுந்தது. கடைக்காரரை தட்டி கேட்டேன். கடைக்காரரும் அவருக்கு ஆதரவாக வந்த ஒருவரும் என்னை திட்டினர். கழுத்தை நெரிக்க வந்தனர். கொலை மிரட்டல் விடுத்தனர். படுகாயமடைந்த நாயை கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன். சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் பிழைப்பது கஷ்டம் என கூறிவிட்டனர். நாயை வெட்டியதோடு என்னை மிரட்டிய கடைக்காரர் மீதும் அவரது உறவினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி கலெக்டரிடம் மூதாட்டி பாப்பா புகார் கொடுத்தார். விசாரணை நடத்த போலீசாருக்கு கலெக்டர் உத்தரவிட்டார். இறைச்சி கடைக்காரர் தீபக்கிடம் விசாரணை நடக்கிறது.